இஷாரா சம்பந்தி கைது, நேபாள ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல். வருடம் தோறும் 25,000 பேரை ஊனமாக்கும் வீதி விபத்துக்கள். தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் மூடப்படவுள்ள மதுபான சாலைகள். சஞ்சீவ கொலைக்கு பின்னர் எப்படி தப்பியோடினார் செவ்வந்தி, விசாரணையில் அவர் கூறிய அதிர்ச்சி தரும் தகவல்கள். சிரிப்பால் நாட்டை அலற வைத்த இஷாரா செவ்வந்தி, சிக்கிம் அடைக்கலம் கொடுத்த நபர்கள். திருக்கேதீஸ்வர வளைவு உடைப்பு, 6 வருடங்களுக்கு பின்னர் ஆரம்பமாகும் விசாரணைகள். அரசாங்கத்தின் போலி பிரச்சாரம், பலாலியில் அமைக்கப்படும் இராணுவ மருத்துவ முகாம். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுவிஸ் தூதுவரை சந்தித்து கலந்துரையாடினார் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி. தொடர்பென விரிவான செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ என்ற சக்தி வாய்ந்த பாதாள உலக தலைவரின் கொலையில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி நேபாள காவல்துறை தலைமையகத்தோடு இணைக்கப்பட்ட இன்டர்போல் காவல்துறை குழுவால் கைது செய்யப்பட்டதாக நேபாள ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அந்த நாட்டின் காத்மண்டு போஸ்ட் வலைத்தளம் தொடர்புடைய செய்திகளை வெளியிடுகையில் இந்த சந்தேக நபர்களை நேபாள காவல்துறை மற்றும் அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் மேற்பார்வையின் கீழ் சட்ட நடவடிக்கைக்காக இலங்கையிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கிறது. இந்த நடவடிக்கையின் போது இலங்கையைச் சேர்ந்த எந்த காவல்துறை அதிகாரியும் இணைந்தமைக்கான எந்த ஆதாரமும் ஊடக அறிக்கையில் இல்லை. மேலும் அதனுடன் வெளியிடப்பட்ட புகைப்படங்களில் எந்த இலங்கை காவல்துறை அதிகாரியும் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீதி விபத்துகளால் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 25,000 பேர் கடுமையான நீண்டகால காயங்களுக்கு உள்ளாகுவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விபத்து மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாக இது தெரிய வந்துள்ளது. தேசிய விபத்து செயலகத்தின் கூற்றுப்படி நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் ஒவ்வொரு நாளும் 6 முதல் 8 பேர் இறக்கின்றனர். அதே சமயம் அரசு மருத்துவமனைகளில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் விபத்து தொடர்பில் காயங்களுக்கு சிகிச்சை பெறுகின்றனர். நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு இணங்க 2020ஆம் ஆண்டு நிலைகளோடு ஒப்பிடும்போது 2030ஆம் ஆண்டுக்குள் வீதி விபத்து இறப்புகளை 50% குறைக்க இலங்கை இலக்கு வைத்துள்ளதாக அந்த செயலகம் குறிப்பிட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியிடம் வடமாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் மதுவரி திணைக்களத்தால் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்து சமய அமைப்புகளால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிப்ரவரி 19ஆம் தேதி அழுத்கட நீதிமன்றத்தில் கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி தற்பொழுது கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். அங்கு கெகல்பத்ர பத்மேவுடனான தன்னுடைய உறவு பற்றிய தகவல்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். போதைப்பொருள் வியாபாரியான முன்னாள் காதலன் மூலம் கெகல்பத்ர பத்மேவை சந்தித்ததாக அவர் தெரிவித்தார். பின்னர் கெகல்பத்ர பத்மே கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் சமிந்து தில்ஷான் பியூமங்காவையும் அறிமுகப்படுத்தினார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள்ள பத்மே கூறியதாக அவர் குறிப்பிட்டார். இதன்படி அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு கொலையை செய்யுமாறு தான் அவரை இயக்கியதாக இஷாரா தெரிவித்தார். கெகல்பத்ர பத்மேவுடனான தன்னுடைய நெருங்கிய உறவின் காரணமாக இந்த வேலைக்கு எந்த பணத்தையும் அவர் வாங்கவில்லை என்றும் இஷாரா செவ்வந்தி கூறியுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட அதே நாளான பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு வெலிவென்னவில் உள்ள ஒரு வீட்டில் தான் இரவை கழித்ததாகவும் மறுநாள் தொடங்குடவில் உள்ள ஒரு வீட்டில் 1.5 மாதம் தங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்குடவிலிருந்து மித்தனியவில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். புத்தாண்டு காலம் என்பதாலும் காவல்துறை அதிகாரிகள் புத்தாண்டு பணியில் இருந்ததாலும் அவர்கள் அந்த நாளை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற தினத்தன்று அவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த நாளில் காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் பணியில் இருந்ததால் அந்த நாளை தேர்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் தான் எந்த கைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். இஷாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்பொழுது இஷாரா செவ்வந்தி கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி
கொழும்பு நீதவான் நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னர் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்சி என்ற தமிழ் பெண்ணை போல் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. நேபாளத்தில் வசிக்கும் போது தன்னுடைய தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வந்ததாக செவ்வந்தி கூறினார். அழகு நிலையங்களில் தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதிக்கவும் அழகு தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நேரத்தை செலவிட்டதாகவும் அவர் கூறினார். தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிற்பாடு அழகு சிகிச்சைக்கு தான் அடிமையாக மாறியதாகவும் அவர் இதேவேளை ஒப்புக்கொண்டுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வர வளைவு உடைப்பு சம்பவம் தொடர்பில் முதன்முறையாக 10 நபர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றில் திருக்கேதீஸ்வர கோயில் வளைவு 2019ஆம் ஆண்டு உடைத்த சம்பவம் தொடர்பில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 6 வருடம் கடந்துள்ள நிலையில் இன்று முதல் தடவையாக 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 10 பேருக்கு எதிராக இந்த வழக்கு ஆரம்பமானது. அதிலே ஒருவர் மரணித்துவிட்டார். மீதமுள்ள 9 பேர் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டுள்ளதாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு அதை சரிவர செய்யாத ஒரு போலி பிரச்சாரத்தை சர்வதேசத்திடம் வெளிப்படுத்தி வருவதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு 764 இலக்க பேருந்து வழித்தடத்தை முற்றாக திறந்துவிட்டு காணிகளை விடுவித்ததாக சர்வதேசத்துக்கு காட்டிக் கொடுக்கிறது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களும் குறித்த பலாலி வீதியால் சென்று வருவதால் அவர்களுக்கும் ஏனைய காணிகள் தொடர்பில் அக்கறை இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுடைய காணிகள் தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலய பகுதியில் இருப்பதால் காணி உரிமையாளர்கள் அயல் வீடுகளில் வாடகை வீடுகளில் தொடர்ந்து 35 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் தன்னுடைய உத்தியபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகத்துக்கு தமிழரசுக் கட்சி குறித்து கருத்தொன்றை வழங்கினார். தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தான் தயாரித்த ஏக்கியராஜ்ய அரசியலமைப்பு வென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு திணித்து அதை யாரும் எதிர்க்காமல் நடைமுறைப்படுத்த முயல்கிறார். இந்நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாவது இதை எதிர்க்கின்ற வகையில் செயற்படுவோம். அத்துடன் இதற்கு துணை போகும் வகையில் மற்றும் ஏக்கியராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளிக்கும் முகமாக சுமந்திரன் குறித்த பதிவை முகப்புத்தகத்தில் வெளியிட்டார். தற்போதைய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சிக்கு நிகரான சிங்கள சொல்லாக பாவிக்கப்பட்டுள்ளது ஏக்கியராட்சி என்ற சொல். இந்நிலையில் நாங்கள் தயாரித்த வரைவில் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஏக்கியராட்சி என்ற சொல். இந்த வரைவில் 3 மொழிகளிலும் நாங்கள் ஒரே சொல் தொடரைத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த விடயங்களை தெளிவாக விளங்கப்படுத்தாமல் ஏக்கியராட்சியத்துக்கு இணங்கிவிட்டார்கள் என்று தெரிவித்து எந்த பயனும் இல்லை. தமிழ் மக்களுக்கு இதை விளங்கப்படுத்துவது கஷ்டம். ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் சமஷ்டிக்குரிய அரசு என பெயர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கவும் இல்லை. தந்தை செல்வாவின் வழியும் அது அல்ல. அவர் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்கள் ஒன்றிலும் சமஷ்டி என்ற சொல்ல உபயோகிக்கப்படவில்லை என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய, வடமத்திய, சபரகமுவ, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்கள், அம்பாறை மாவட்டத்திற்கும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இன்று இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும் வகையில் இந்த எச்சரிக்கையின்படி 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு 11 மாவட்டங்களுக்கு இளமஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே மின்னல் நடவடிக்கையால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை மற்றும் மாலிதீவுக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் தூதுவர் ஸ்ரீ வோல்ட் மற்றும் சுவிஸ் தூதரகத்தின் முதல் செயலாளர் ஜஸ்டின் ஃபொய்லெட் ஆகியோரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பானது நேற்றைய தினம் கொழும்பு சுவிஸ் தூதரகாலயத்தில் நடைபெற்றுள்ளது. அண்மையில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் அலுவலகம் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல விடயங்கள் இதன்போது பகிரப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமகால அரசியல் நிலைமைகள், மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள், பொறுப்புக்கூற நடவடிக்கையின் தொடர் செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது அதிகம் பேசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.